முதல் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பரங்குன்றம். எல்லா இறைவனுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆலயம் எல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம். எங்கெல்லாம் குன்று இருக்கோ அந்த இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம். பெரும்பாலும் எல்லாம் மலை மேல தான் இருக்கும். எல்லா படை வீடும் பார்த்தீங்கன்னா மலை மேல இருக்கும். திருச்செந்தூர் பெருமான் மட்டும் கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் இருப்பார். திருச்செந்தூர் பெருமான், அந்த திருச்செந்தூர் பெருமான் கூட மலை மேல தான் இருந்தார். நாளடைவில் அது இப்போ கடல் அரிக்கப்பட்டு அது கீழே தாழ்வான இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஆரம்ப காலத்தில் சந்தன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை, இன்னைக்கும் அதுக்கு ஆதாரம் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பெருமாளை போய் நீங்க எல்லாம் பள்ளிகொண்ட பெருமாளை போய் உள்ள தரிசனம் பண்ணும் பொழுதும் வள்ளி குகையை தரிசனம் பண்ணும் பொழுதும் தெரிஞ்சிருக்கும் அது எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திருச்செந்தூர் தலமும் மலை மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்தன குன்றின் மீது அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் நாம் முதலில் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம், அதாவது இருந்த இடத்திலிருந்தே நாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இருந்தே நம்ம எல்லாம் இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு போறோம். திருப்பரங்குன்றம் சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூர சம்ஹாரம் முடிந்து விட்ட பிறகு, இந்த சம்ஹாரம் முடிஞ்ச உடனே சாந்தம் வரணும் இல்லையா? அந்த சாந்தத்திற்காக 33 தேவர்கள், அந்த 33 தேவர்கள் அதில் வள்ளி குகையை, வள்ளி எம்பிராட்டி, ஆனால் தெய்வ யானை, அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் புடிந்த, அதாவது திரு நடன கோல காட்சியை பார்த்தாராம் திருமால். ஆனந்த கண்ணீர் வந்தது. அதில் சுந்தரவல்லி அமுதவல்லின்னு 2 பேர் பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அதில் முதல் பெண் பிள்ளை சுந்தரவல்லி, அமுதவல்லி. இந்த சுந்தரவல்லி தான் தெய்வ யானையாக அவதாரம் செய்கிறார்கள். தெய்வ யானை. 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். தேவேந்திரனுடைய உலகத்தில் சென்று யானை வளர்த்ததனால அந்த அம்மையாருக்கு தெய்வ யானைன்னு பேர். அந்த தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா திருமணம் எல்லாம் செய்து கொடுக்க முடியுமான்னு முடியாது. ஆனா முருகப்பெருமானுக்கு மனம் உகந்து ஒரு பெண்ணை கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் பெண் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசித்து பார்க்குறோம். ஆனா அந்த பெண்ணை ரொம்ப ரொம்ப மனம் உகந்து மகிழ்ச்சியோடு, ஏன்னா 33 தேவர்களுடைய துயரை தீர்த்த ஒரு பெருமான் முருகப்பெருமான். என்ன பரிசு கொடுக்கிறது? இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா, இல்லை நம்ம யாராவது துன்பத்தை தீர்த்தோம்னா நமக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. நம்ம நோய்வாய்ப்பட்டு இருந்தோம்னா டாக்டர் கிட்ட போனோம்னா அவர் எதையோ ஒரு மருந்தை கொடுத்து அவருக்கு நம்ம ஃபீஸ் கொடுப்போம். இப்போ 33 தேவர்கள் என்ன ஃபீஸ் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. 1 நாளா 2 நாளா? 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்ணான். ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம் கணக்கு பண்ண வேண்டியதுதான். ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம்னு சொல்லப்படுகிறது. ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்றான். ஒரு யுகமா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். 108 யுகம் ஆட்சி பண்றான். சரி, ஆட்சி அவன் பண்றான், அவன் சுகமாக இருக்கிறான் சூரபதுமன். ஆனா இந்த 33 தேவர்கள் எப்படி சிறை, அது ஏற்கனவே இந்த கந்தபுராணம் வரும்பொழுது சொல்றேன் ஒரு கதையா. சிறையில இருந்தவர்களை மீட்டது மட்டும் இல்லாமல் அந்த சூரபதுமனை வதம் செய்த பொழுது அந்த முருகனுக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஏதாவது இருந்தா கொடுக்கலாம். 33 தேவர்களுக்கு வாழ்வளித்த பெருமான் முருகப்பெருமான். வாழ்க்கையை கொடுத்த வரைக்கும் என்ன பரிசு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எதுவும் பெருசா கொடுக்க முடியாது. இப்போதான் சொல்வாங்க, நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு வாங்க. சில பேர் நம்ம ஆபத்துக்கு உதவினாலோ
நமக்கு எதுக்காவது ஒரு உதவி செய்யறோம்னா நீங்க கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடவுளுக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும்? யோசித்து பார்த்தாங்க. சரி, நம்ம இந்த தெய்வயானையை திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு தெய்வயானையை திருமணம் செய்து கொடுத்த தலம் திருப்பரங்குன்றம். என்ன இது சூரசம்ஹாரம் நடந்த தலம் ரெண்டாவதா போயிடுச்சு. ஆனா முதல் தலம் திருப்பரங்குன்றமாக இருக்கு. ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் வரும். ஆனா அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை ஆரம்பிக்கிற பொழுது இன்பமா ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே சண்டையா அப்படின்னா எப்படி இருக்கும்? எடுத்த உடனே சண்டையை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது இல்லையா? அதனால என்னன்னா, மகிழ்ச்சிகரமாக இல்லறம் என்கின்ற நல்லறம். ஏன்னா அவரை வணங்கக்கூடிய அத்தனை பேருமே எதை வணங்குறாங்களாம்? இல்லறவாசிகள் தான் பெரும்பாலும் முருகப்பெருமான வணங்குறோம். அது வேற சொல்லுவான், அவருக்கு 2 பொண்டாட்டி. ஆமா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, 3 சக்தியை அடக்கி ஆண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாயை கர்மம் என்று சொல்லக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எது? அதெல்லாம் கர்ம வினைகளை போக்கக்கூடியதனால அந்த வினையை அறுக்கக்கூடிய ஒரு பெருமானாக முருகப்பெருமான் இருக்கிறார். சரி, இப்ப எடுத்த உடனே மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக முதல்ல தெய்வ யானையை தார வார்த்து கொடுக்குறாங்க. முதல் ஓலை சிவபெருமானுக்கு போகல, முதல் ஓலை சிவபெருமானுக்கு இல்லை. முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமானுக்கு தான் திருப்பரங்குன்றத்தினுடைய திருமணத்தினுடைய ஓலை, தெய்வ யானை திருமணத்தினுடைய ஓலை போனது. சரி, அதுக்கும் இங்கேக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த சபை செங்குந்தர் சபை. குந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் தெரியுமா? என்ன நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்களா இல்லையான்றது தெரியல. முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வம்சாவடியில் வந்தவர்கள் தான் செங்குந்தர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குந்தம் என்கின்ற ஆயுதத்தை வைத்து ஆட்சி செய்த ஒரு பெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்தம் அப்படின்னு, குந்தம்னா ஆயுதம், அதான் செங்குந்தர் அப்படின்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒன்று எது அப்படின்னா இந்த வம்ச வழிபாடு அப்படின்னு. ஏன்னா நீங்கள்லாம் தொன்று தொட்டு அந்த வம்சாவளியில வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா எங்க இருந்தார் அப்படின்னா திருக்கைலாயத்தில். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருந்தாலும் நினைவுபடுத்தி பார்த்துக்கிறோம் ஒரு நிமிஷம். ஏன் அப்படின்னா முசுகுந்தம் அப்படின்னா, முசுன்னா குரங்குன்னு அர்த்தம். திருக்கைலாயத்தில் அவர் ஒரு குரங்கா இருந்தார். இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் அவருக்கு உணவு கிடைக்கல. இந்த பசி இருந்தா என்ன வராது? தூக்கம் வராது. இந்த விரதம் இருக்க சொல்றது எதுக்காக தெரியுமா? உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. சாப்பிட்ட உடனே நமக்கு லைட்டா கொஞ்சம் என்ன வரும்? தூக்கம். அதுக்கு பேர் மயக்கம். அதுக்கு பேரு மயக்கம். அது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டா. அடியாருக்கே கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சிக்கலாமா அப்படின்னு தோணுமா? அப்ப அந்த உண்ட மயக்கம் இருக்கு இல்லையா, அந்த உணவு மட்டும் இல்லாமல் இருந்தால், அந்த வயிறு வயிற்றுல ஈரம் இல்லாமல் இருந்தால் இறைவனை நினைக்க தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு உணவு தேடுவதற்கு முன்னதாக இறைவனை வழிபாடு செய்யணும். இப்ப இரவெல்லாம் பகல்ல உணவு கிடைக்கல, இரவெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார். அன்றைய இரவு சிவராத்திரி. என்ன செய்யலாம்? பொழுது விடியணும், விடிந்தாதான் இறை தேட முடியும். அந்த முசு என்கின்ற அந்த குரங்காகப்பட்டது என்ன பண்ணதுன்னா இரவெல்லாம் வில்வத்தை பிச்சு பிச்சு போட்டது. அதுக்கு அது வில்வனும் தெரியாது, அன்றைய தினம் சிவராத்திரினும் தெரியாது, அன்னைக்கு சிவராத்திரினும் தெரியாது. விடியற்காலை பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 3வது ஜாமத்திற்கு ரொம்ப சிறப்பு. 2 ஜாம பூஜையை பார்க்கலனாலும் 3வது ஜாம பூஜை பார்ப்பது, அதாவது 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த பூஜை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. இந்த 3வது ஜாமத்தில் தான் நிறைய நமக்கு திருவருள் அதிகமாக கிடைக்குமா எப்பவுமே சிவராத்திரியில. அப்படிப்பட்ட ஒரு இரவு முழுவதும் முழிச்சிருந்தா எவ்வளவு இருக்கும் பாருங்க. 3வது ஜாமத்தப்ப இந்த இலையை பிச்சு அப்படி போடுது. அப்படி போட்ட உடனே அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம்.
என்னைக்கும் இல்லாத திருநாள அன்னைக்குன்னு பார்த்தா அம்பாள் மடியில தலை வச்சு படுத்துக்கிறார். அன்னைக்கு படுத்துட்டு இருந்த உடனே அம்பிகை பார்த்தா, ஆஹா என்ன அதிசயம், எத்தனையோ அதிசயம் சொல்றாங்க, இன்னைக்குதான் ஒரு புதிய அதிசயம் நடந்திருக்கு. சிவராத்திரி அதுவுமா இறைவன் தன் மடியில தலை வச்சு சாதாரண விஷயமா? இவர் பாட்டுக்கு கண்ண மூடி அப்படி மௌனமாக இருக்கிறார். சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறார். அம்பிகை பார்த்தாங்க, ஆஹா இறைவா, இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாயே இன்றைய தினத்தில், நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த இலை விழுந்துகிட்டே இருக்குது. அம்பிகைக்கு கோபம். அந்த அம்மா பார்க்கிறா, அப்படி கோபமா பார்த்தா. ஏற்கனவே சொல்லி இருப்போம், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருடைய கடைக்கண் பார்வை? அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை நம்மீது படுமே ஆனால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அவ்வளவு நமக்கு கொடுத்துருவார். அப்ப அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை கோபமா பார்க்கிறார். அந்த அம்மா பார்த்த உடனே இந்த குரங்குக்கு நடுக்கம் வருது. சிவபெருமான் சொல்றார், அம்பிகை ஏன் இவ்வளவு கோபமா பார்க்கிற? மாதா பிதா குரு தெய்வம், அம்மான்னா கொஞ்சம் கருணையோட இருக்கணுமா? அம்மானா எப்படி இருக்கணும்? ஆமா, கருணையோடு இருக்கணும். சாதாரண பூலோகத்து பெண்களே அப்பா எங்க அடிச்சிடுவாடோன்னு பிள்ளை தப்பு பண்ணாலும் அடிக்கிற மாதிரி பாவனை செய்வாளாம் யாரு? அம்மா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவள் தாய் இல்லையா? நீ தாயாக இருந்தும் கூட அந்த குரங்க கோபமா பார்க்கறிய? இல்ல சுவாமி, என்னைக்கும் இல்லாத அதிசயமா நீங்க மடியில தலைய வச்சு படுத்திருக்கீங்க, இன்னைக்கேன்னு நேரம் பார்த்தா அது பிச்சு பிச்சு என்னத்தையோ போடுது. என்னத்தையோ போடலாமா? என்ன போடுதுன்னு பாருன்னார் சுவாமி. வில்வம் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்கும் சுவாமி. அப்படியே அதை போட்டா நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஆமா சுவாமி. அப்படிப்பட்ட ஒன்றை நீ கோபமா பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன நாள் சுவாமி? சிவராத்திரி. இனி இப்போ என்ன நேரம் சுவாமி? 3வது ஜாமம், மனிதர்களுக்கு 3வது ஜாமம். அப்ப இன்றைய தினத்தில் 3வது ஜாமம் வரைக்கும் 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு குரங்கு என்னை பூஜை செய்கிற பொழுது அதுக்கு நான் எவ்வளவு பலன் கொடுக்கணும்? யோசிக்கணும் இல்லையா? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. அப்பேற்பட்ட பெருமான் அல்லவா, கருணையோடு அல்லவா நீ பார்க்கணும்னார். சுவாமி மன்னிச்சிருங்க, நான் கருணையோடு பார்க்கிறேன். அப்படி கருணையோடு பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி அந்த குழந்தைக்கு ஞானம் வந்துட்டது. எதுக்கு? 5 அறிவு இருக்கக்கூடிய குரங்குக்கு 6 அறிவு மட்டும் இல்லை, 6வதுக்கு மேலேயும் போயிடுச்சு. ஏன்? பண்டை தவம், முன்ஜென்மத்து தவம். இல்லைன்னா திருக்கைலாயத்தில் போய் குரங்கா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால அந்த பண்டை தவம் இறங்கி வந்தது, இறைவனையும் இறைவியையும் சேர்த்து வலம் வந்தது, சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கியது. இப்பவே இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாம சாமி படத்து முன்னாடி கொன்று சாமியை வணங்குவதற்கும் கும்பிடுவதற்கும் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்குவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த கருணை பார்வை நம் மீது படும். நம் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள், நம் பிறவி துன்பம் என்கக்கூடிய பெருங்கடலில் நீந்தக்கூடியவர்கள் அல்லவா? அதனால இதையெல்லாம் போக்கக்கூடியது ஆலய வழிபாடு. இப்போ இறைவனை வலம் வந்தது, சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியது. இறைவன் பார்த்தார், 3 ஜாமம் என்ன பூஜை பண்ணியிருக்க, 5 அறிவுல தெரிஞ்சு பண்ணல, சிவராத்திரி தெரிஞ்சு பண்ணல, வீவம்னு தெரிஞ்சு பண்ணல. யோசிக்கணும், தெரிந்து நாம் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் பார்க்கணும். தெரியாம செய்ததற்கு இவ்வளவு பலன், தெரிஞ்சு பண்ண எவ்வளவு பலன். சரி, இப்ப தெரிஞ்சு அதுக்கு தெரியாம பண்ணது. இப்ப சொன்னார், 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாயிரு. 3 உலகத்துக்கு. அந்த குரங்கு சொன்னது எனக்கு வேண்டான்னுச்சு. சுவாமி, மலத்தில் இருக்கக்கூடிய வண்டாகவோ புழுவாகவோ வேண்டுமானாலும் இந்த கைலாயத்திலேயே பிறவி கொடுங்க, போயும் போயும் இந்த பூமியில் எனக்கு பிறவி வேண்டாம். சிவபெருமான் அசந்து போயிட்டார். எல்லாரும் அங்கதான் கேட்கிறாங்க, நீ மட்டும் வேண்டான்னு சொல்றியேப்பானார். அப்ப அதுக்கு சொன்னார், இல்ல இல்ல, அங்க நிறைய பொய்யும் வாதும் சூதும் இருக்கிறது. என்ன இருக்கு? பொய்யும் வாதும் சூதும் இருக்கு.
அது மட்டும் இல்லை, நல்லதை பார்க்கறதுல, நல்லதை கேட்கறதுல, நல்லதை சிந்திக்கிறதுல, நல்லதை செய்யறதுல, நல்லதுன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய காலமா இருக்கு. அதனால எனக்கு வேண்டான்னுச்சு. இதை கேட்ட உடனே சிவபெருமான் சொன்னாரப்பா, கொடுத்தா திரும்பி வாங்கக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லையே. சிவபெருமான் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பார். அப்படி கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டார். அதான் சிவபெருமானுடைய பழக்கம். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்ப கொடுத்ததை எப்படி வாங்க முடியும்? அப்பா வேற எதனா கேளு, நான் சேர்த்து தரேன், ஆனா கொடுத்த வரத்தை திருப்பி எல்லாம் வாங்க முடியாதுன்னார். சுவாமி அப்படி வரம் அதை நான் அனுபவிக்க வேண்டுமானால் எனக்கு மீண்டும் ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வேணும்? நான் பூமியில் போய் அவதரிக்க வேண்டுமானால், பிறக்க வேண்டுமானால் இந்த முகத்தோடவே பிறக்கணும். எப்படி பாருங்க கேட்டிருக்காரு. நாமெல்லாம் ஆமா மூச்சுக்கு 30 தடவை அலங்காரம் பண்ணி பண்ணி போய் கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம். கடவுள்கிட்ட கூட கொஞ்சம் ஆமா 40 வயசாகி கொஞ்சம் லைட்டாக நிறம் வந்தால் பித்த நிறங்க, வயசு ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்தா நேற்று ராத்திரி எல்லாம் தூங்கலைங்க, அதனால தான் கொஞ்சம் சோர்வா இருக்கு. கண்ணுக்கு கொஞ்சம் திரை வந்தா அதுக்கப்புறம் ஒன்று சொல்றோம், ஒண்ணு இல்லைங்க ஏதோ விட்டமின் குறைபாடுன்னு சொல்றாங்க. அப்போ கூட இந்த வயசை ஏத்துக்கிறோமா? இல்லை இல்லையா, அழகைத்தான் விரும்புகிறோமே தவிர முதல்ல முகத்தில் கண்ணாடியை பார்த்த உடனே என்ன தோணுது? நம்ம ரொம்ப அழகா இருக்கும் எல்லாரை விட. முகம் அழகா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அகம் அழகாக இருக்கணுமா? முகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அகம் எங்க இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அது அழகாக இருக்கணும், அதான் சிறப்பு. அப்போ அதனாலதான் சொன்னாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த உள்ளம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த முகம் அதை காட்டி கொடுத்துரும். துயரமாக இருந்தா காட்டி கொடுத்துரும், நோய்வாய்ப்பட்டிருந்தா காட்டி கொடுத்துரும், ஏதாவது உண்டு இருந்தா காட்டி கொடுத்துரும். இன்னொன்று, உண்ணாமல் இருந்தாலும் காட்டி கொடுக்கும், உறங்காமல் இருந்தாலும் காட்டி கொடுக்கும். காட்டி கொடுப்பதற்கு கண்ணுன்னு வச்சாங்க பேரு. நம்ம ஆட்கள்லாம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒன்றை இப்போ அழக விரும்புறவங்க நாம எல்லாம். ஆனா அந்த குரங்கு சொன்னது இந்த முகத்தோட வேணும்னு. இப்போ நம்ம எல்லாம் ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுன்னு இருக்கேன் மூஞ்சியே சொல்றமா இல்லையா? கொஞ்சம் கோபமா அப்படியே இருந்தோம்னா ஏன் மூஞ்சி அப்படி வச்சுன்னு இருக்கேன் கேட்கறமா இல்லையா? இன்னைக்கு அந்த அந்த குரங்கை வைத்து தானே எல்லாரும் பழமொழி சொல்லுவோம். இப்போ அவர் சொன்னார், சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார், என்னையா இது வரம் கொடுத்தேன், அழகான முகம் வேணும்னு கேட்கலாம், ஏன்னா அழகனையே நான் பெற்று கொடுத்துருக்கேன், அந்த அழகனை போன்று முருகப்பெருமானை போன்று அழகுடைய முகம் வேணும்னு கேட்டா பரவாயில்ல, குரங்கினுடைய முகத்தை வைத்து என்னையா பண்ணுவேன்? இல்ல தினமும் அந்த பூமியில நானும் ஆண்டு அனுபவிச்சு சக்கரவர்த்தியா இருப்பேன் இல்லையா? அப்படி சக்கரவர்த்தியாக நான் இருக்கின்ற பொழுது தினமும் தவறுகள் அப்படின்னு நிறைய செய்வோம்ல, பாவங்கள் அதிகமாக செய்வோம்ல, அந்த தினமும் கண்ணாடியில போய் என்னை அலங்காரம் செய்து கொண்டு என் முகத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் முன் ஜென்மத்தில் ஒரு குரங்கு, அதிகமாக ஆடக்கூடாது என்பது எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும்ல. என்ன முதல்ல சொல்லிட்டேன், தனம் தரும். இந்த தனம் வந்தா நமக்கெல்லாம் என்ன வரமாட்டேங்குது? பணிவு வர மாட்டேங்குது. அதான இங்க முக்கியமானது. அதனால நீங்க பாட்டுக்கு 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் பாட்டுக்கு ஆடாத ஆட்ட ஆனா என்ன பண்றது? அதுக்கு ஒரு பிறவி எடுத்து அதுக்கப்புறமா நான் இன்னும் எவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்பிறவி போதும், அந்த போதுமானதுல நான் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை தவிர தீமை செய்ய வேண்டாம். அதனால சொல்றேன் சுவாமி, இந்த முகத்தோடவே நான் பூமியில் அவதரிக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக குந்தம் என்கின்ற ஆயுதம். நிறைய பேர் இந்த குந்தம்னு ஆயுதம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. திரௌபதி அம்மனுடைய ஆலயத்துல மட்டும்தான் குந்தம் என்கின்ற ஆயுதம் இருக்கும். குந்தம் அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. சூலாயுதம் 3 இருக்கு இல்லையா? இது 5 இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி விரிஞ்சிருக்கும். இதுலயும் கிளை வரும், கொஞ்சம் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி கிளை வரும். இந்த 5லயும் ஒரு கிளை வரும். இந்த சைட்ல இலை மாதிரி கிளை வரும். இந்த 5 முகம் இருக்கக்கூடியது, அதாவது சூலாயுதம், அம்பாள் கையில் இருக்கக்கூடியது சூலாயுதம் இல்லையா? அதுபோல இப்படி 5 வடிவத்தில், இந்த கை வடிவத்தில் இருக்கும். அது அதே மாதிரி கீழையும் இருக்கும். அதுக்கு பேர் குந்தம் அப்படின்னு பேரு. அந்த ஆயுதத்தை வைத்துதான் ஆட்சி பண்ணார்.
இந்திரனுக்கு இடைந்தல் வந்த பொழுது அவர்தான் காப்பாற்றினார். அப்போ அவர் கொடுத்ததான் சப்த விடங்கர். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே அந்த வரலாறு தெரியும். அந்த சப்த விடங்கரை கொண்டு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பிரதிஷ்டை செய்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. இப்ப திருச்செந்தூர்ல சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் முடிந்துவிட்டு முருகப்பெருமான் திருப்பரங்குன்ற மலைக்கு வரார். அந்த தலத்தில் வைத்துதான் இந்திரன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க போறார். இப்போ ஓலை எழுதுறார். அந்த ஓலை எழுதுறார். சிவ பார்வதின்னு போட்டு அனுப்பலாம் நினைக்கிறார். ஐயா கொஞ்சம் நில்லுங்கோன்னார். 33 தேவர்களுக்கு தலைவரே இந்திரனே நில்லுங்கோன்னார். யாரு? முருகப்பெருமான் சொல்றார். ஏன் யா என்ன? இல்ல முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஓலை போக கூடாது. அப்ப யாருக்கு போகணும்? முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்த ஓலை முதல்ல போகணும்னார். தெய்வ யானையினுடைய திருக்கல்யாணத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து தரிசனம் செய்த ஒரு திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைதான் திருப்பரங்குன்றம். அப்போ அந்த வம்சாவளியில வந்த நீங்கெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். அந்த புண்ணியம் உங்க வம்சாவளியில இன்னைக்கும் உங்களுக்கு எல்லாம் அந்த புண்ணியம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் தான் காரணம். ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய நினைக்கிறோம் நாம தான் காரணம், நாம தான் காரணம். இந்த முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியத்தினுடைய பலனைத்தான் நாம எல்லாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோமே, அதெல்லாம் என்ன புண்ணியம் நினைக்கிறீங்க? முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம். இப்ப அந்த முன்னோர் அவர் செய்து வைத்தார். அவர் சஷ்டி விரதத்தை சதா சர்வ காலமும் 6 நாள் விரதம் இருந்து மறுநாள் 7வது நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாப்பாடே சாப்பிடுவார், பச்சை தண்ணியே குடிப்பார். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட சஷ்டி விரதத்தை மேற்கொண்ட பெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இந்த செங்குந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய குந்தம் அப்படின்ற ஆயத்தை வச்சு வந்ததுனால அந்த பேர் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வரலாற்றில். அந்த திருப்பரங்குன்ற முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண கோலம் அங்கு காட்சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பங்குனி உத்தரத்தில் தான் இந்த திருக்கல்யாணம் நடந்தது. முன்பே சொல்லியிருப்பேன், எல்லா தெய்வத்துக்கும் பங்குனி உத்தரத்தில் தான் திருமணம். ஒரே ஒரு தெய்வத்திற்கு மட்டும்தான் இதிலிருந்து மாறுபாடு. காலப்போக்கில் இப்போ மன்னவர்கள் நம்மளுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் காலங்கள் அவங்கவங்களுக்கு ஏற்றார் போல சில காலங்களை மாற்றிக்கொண்டார்கள். இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் முதல்ல எப்ப நடந்ததுன்னா பங்குனி உத்தரத்தில் தான் நடந்தது. பெரும்பாலான திருமணம் தெய்வத்தினுடைய திருமணம், தெய்வ யானை திருமணம், வள்ளி திருமணம், பார்வதி திருமணம், தாட்சாயினி திருமணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமருக்கு சீதைக்கு உரிய திருமணம். எல்லா திருமணமும் எந்த தேதியில? பங்குனி உத்தரத்துல தான் நடக்கும். இதனுடைய ரகசியம் யாருக்காவது தெரியுமா? என்ன காரணம்? அதுக்கும் முருகனுக்கும் ரொம்ப சம்பந்தம். முருகப்பெருமானுக்கும் பங்குனி உத்தரத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். பங்குனி உத்தரத்துல கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அது தெரியும். ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஏன் அப்படி தமிழ் கடவுள்னு ஒரு தாத்பரியத்துல சொல்றோம்னா, நமக்கு மாதங்கள், தமிழ் மாதங்கள் எத்தனை? 12. அதுல கடைசி மாசம் எது? 12வது மாசம் எது? பங்குனி. நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்தரம். எவ்வளவு கணக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மாசத்தில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எது? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12வது மாசம். நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அஸ்வினியில இருந்து உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்பது 12வது நட்சத்திரம். இப்ப புரிஞ்சதா? ஏன் 12? முருகப்பெருமானுக்கு கரங்கள் எத்தனை? 12 கரங்கள். அந்த 12 கரங்களால் அள்ளி 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 கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய அந்த திருக்கல்யாண கோலம் என்பது பங்குனி உத்தரத்தில் நடந்தது. அதனாலதான் ஐதீகம். இதுவும் 12, அதுவும் 12. முருகப்பெருமானுக்கு கரங்கள் 12. இந்த தாத்பரியத்தை வச்சுதான் பங்குனி உத்தரத்துல கல்யாணம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. எப்படியெல்லாம் நம்ம மூதாதையர்கள் கணக்கு பண்ணி
ஒவ்வொன்று விஷயத்தையும் செய்திருக்கிறாங்க. இன்னொன்று, பங்குனி உத்தரத்தன்றைய தினத்திலே திருக்கல்யாணம் நடந்தாலும் சரி, இல்ல நடக்காமல் இருந்தாலும் சரி, ஆனா அன்றைய தினத்தில் முருகப்பெருமானையோ வள்ளி தெய்வயானையோ பார்வதி அம்மனையோ பரமேஸ்வரனையோ உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த திருக்கல்யாண கோலத்தை என்னைக்கு உங்க கோயில்ல நடக்குதோ அதை நினைவுபடுத்தி ஒரு செகண்ட் வணங்கினால் நம்ம வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கலாமா, எப்போயுமே மகிழ்ச்சியா இருக்கலாம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடணும். எல்லாருமே இருக்கிறவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம ஆட்கள்லாம் அதை தான் முக்கியமா பண்றா. ஆமா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொந்தக்காரங்க அந்தக்காரங்களா இன்னைக்கு பங்குனி உத்தரம் வா திருவிழா நடத்தும், ஆமா எங்க வீட்டில் வடபாயசத்தோட சாப்பாடு அப்படின்னு விருந்து கொடுக்க கூடாது. யாருக்கு கொடுக்கணும்? ஒருவேளை உணவுக்கு கூட வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கணும். அந்த உணவை கொடுத்தோம்னா அந்த புண்ணியம் நம்ம வம்சாவளியினருக்கு சேரும். அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி திருக்கல்யாண கோலத்தை கண்ட இடம் இந்த திருப்பரங்குன்றம். சரி, திருப்பரங்குன்றத்தில் இறைவன் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். ஆனா செய்வதற்கு முன்னதாகவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு புதிதல்ல, அது ஏற்கனவே பழகிய இடம். எப்படி? ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் வரணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவத்திற்கு பொருள் சொல்றார் யாரு? சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு பிரணவத்துக்கு பொருள் சொல்றார் வலது காதுல. ஏன்னா இந்த வலது காது என்பது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எதை கேட்கணுமா? மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மந்திரத்தையும் கேட்கணுமா வலது காது. அதுல மந்திரத்தை கேட்பதற்கு இந்த வலது காது. சரி, இடது காது எதற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனிதர்கள் பேசக்கூடியதை கேட்டு நல்லது எதுவோ அதையெல்லாம் இங்க நிறுத்தி கொண்டு தேவையற்றதை வெளியில விட்டுறணும்னு அர்த்தம். அதனாலதான் இந்த இதெல்லாம் கேட்கறதெல்லாம் இந்த வலது காதுல கேட்கணுமா. அதே மாதிரி இறைவனை வணங்குகின்ற பொழுது வலப்பக்கமாக இருந்து வணங்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம முகம் வடக்கு பார்த்து இருக்கணும்னு அர்த்தம். அப்படி பார்த்தா இறைவனுக்கு நாம வலப்பக்கம் இருக்கிறோன்றது ஐதீகம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க, சூட்சமத்தினுடைய தாத்பரியம். அப்படி இருக்கிற பொழுது இப்போ உட்கார, அப்போ முருகப்பெருமான் சின்ன குழந்தைய விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றது? குழந்தை விட்டுட்டா அது பாட்டுக்கு எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கு முருகப்பெருமான் கடைசி குழந்தை மேல தாய் தந்தையருக்கு அதிக பற்று எப்போதுமே. நீங்க நல்லா பாருங்க, முதல் குழந்தை கொஞ்சம் தத்தியா இருக்கும். ஆமா, எல்லா வீட்லயுமே, உங்க வீட்லன்னு இல்லை, எல்லா வீட்லயும் முதல் குழந்தை கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்கும். இந்த கடைசி குழந்தை இருக்க பாருங்க, அது கொஞ்சம் துருன்னு இருக்கும். அப்பம்மாவினுடைய குணம் இரண்டும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். அதனால எப்பவுமே கொஞ்சம் துருன்னு இருக்கும். முருகப்பெருமான் எப்பவுமே கொஞ்சம் துருன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, நம்ம மடியில கொண்டு உட்கார வச்சு, சிவபெருமான் வேற பிரணவத்திற்கு பொருள் சொல்றாருன்னு மடியில உட்கார வச்சு அப்படி வாய வச்சுட்டு பொத்திட்டு இப்படி இந்த அம்மா கேட்கறான். இந்த குழந்தை பார்த்தது அப்பா அம்மாவும் என்னமோ ரகசியம் பேசுகிறாங்க. அப்பா அம்மா என்னமோ ரகசியம் பேசுகிறாங்க. சரி, என்னவா இருக்கும்? அந்த குழந்தை கொஞ்சம் காது கொடுத்தா பிரணவத்திற்கு பொருள் சொல்றார். இந்த பிரணவத்திற்கு பொருள் சொல்லக்கூடியதை இந்த குழந்தையும் கேட்டு மனசுக்குள்ள நிறுத்தி கொண்டது. அதனாலதான் சுவாமி மலையில அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனாக இருப்பதற்கு காரணம். சரி, இப்ப கேக்குறது, ஆனா குரு இல்லாம பாடம் கேட்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கணும். குரு இல்லாம தன்னால எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு வேலை கற்றுக்கொள்ளுவதற்கு நாமெல்லாம் ஞானசம்பந்த பெருமானும் கிடையாது, முருகப்பெருமானும் கிடையாது, இல்ல அந்த அளவுக்கு ஞானிகளும் நம்ம எல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கே இல்லைன்னும் பொழுது நமக்கு எல்லாம் குரு இருக்கணுமா இல்லையா? இப்ப குரு இருக்கணும். அதனால குரு இல்லாம இவர் கேட்டுட்டார். இப்ப கேட்டதனுடைய இவருக்கு வளர்ந்துட்டார். ஆனா எல்லாரும் சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இப்ப அந்த மாதா பிதா குரு தெய்வம்னு இருக்கிற பொழுது நமக்கு தெய்வம் அப்பம்மா இருக்காங்க. ஆனா நமக்கு குரு இல்லையே. முருகப்பெருமானுக்கு வருத்தம் பார்த்தார். சரி, என்ன செய்யலாம்? அப்போ இறைவனையே பரமேஸ்வரனையே நாம குருவாக வரவைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து என்ன பண்ணார்?
தவம் செய்யலாம், தவம் பண்ணணும். அப்படி தவம் செய்ய, ஏன்னா கந்தபுராணம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடை சறுக்கல்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அப்படியே பாயிண்ட் டு பாயிண்டா போயிட்டு இருப்போம் கந்தபுராணத்துல. ஆனா முருகப்பெருமான் ஒருவேளை தவம் செய்தாரா? செய்தார். எங்க செய்தார்? திருப்பரங்குன்றத்தில் செய்தார். அவர் முதல்ல ஆராய்ச்சி பண்றார், எந்த இடம் நமக்கு ஏற்ற இடம். அப்போ மகிஷாசூரனை வதம் செய்தால் யாரு? அம்பிகை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், துர்காதேவி, சாமுண்டீஸ்வரி, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய தசவதா. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருப்போம், இந்த நவராத்திரி நன்னாள்ல 9 நாள் விரதம் இருந்து அம்பிகையாக இருக்கக்கூடியவள் ஊசி முனையில தவம் இருந்து மகிஷாசுரனை வதம் செய்து கடைசியாக மைசூரில் சாமுண்டீஸ்வரி என்கின்ற நாமத்தோடு கன்னியாகவே இன்றைய தினம் வரைக்கும் குடிகொண்டிருக்கின்றாள். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. ஆனா அதே சாமுண்டீஸ்வரியாக இருக்கக்கூடிய துர்காதேவி எந்த இடத்தில் தவம் செய்தால்னா பெரும்பாலும் இந்த கதையை யாரும் சொல்லுவதும் இல்லை, நம்ம பெரும்பாலும் கேட்பதும் இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போயிருப்போம், இறைவனை தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனா அங்க என்ன நடந்திருந்தது, எதனால இந்த குன்றெல்லாம் வந்தது, எதனால இறைவன் இங்க அருள் பாலிக்கிறார், இதெல்லாம் நமக்கு பெரும்பாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமையும் கேட்கறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமையும், அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தினுடைய புராணத்தையும் நம்ம படிக்கிறது கிடையாது. எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டினுடைய புராண கதையை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அறுபடை வீட்டினுடைய புராணம் கண்டிப்பாக எல்லாருடைய இல்லத்திலும் இருக்கணும். எல்லாருடைய இல்லத்திலுமே அறுபடை வீட்டினுடைய என்ன இருக்கணும், புராணங்கள் இருக்கணும் எல்லார் வீட்லயும். அதுக்கு நான் அடுத்த தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் புராணத்தை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இப்ப அந்த திருப்பரங்குன்றம் தம்பா பார்த்தால் மகிஷாசுரனை வதம் செய்த உடனே அந்த அம்மாவை பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. உடனே கேட்காதீங்க, பிரம்மகத்தி இறைவிக்கும் உண்டா? உண்டு. யாருக்கு உண்டு? இறைவிக்கும் உண்டு. இல்ல கடவுளுக்கே உண்டுன்னு அர்த்தம், எல்லாருக்குமே உண்டு. ஒரு உயிரை கொலை செய்யக்கூடியது கடவுளுக்கு கூட உரிமை இல்லைன்னு அர்த்தம். இப்ப துர்கை அவன் அசுரன் தான், அவனை வதம் செய்தாலும் அவனை கொன்றாலும் அந்த பிரம்மகத்தி இந்த அம்மையாரை தொடுத்து கொண்டது. இப்ப அந்த அம்மையாரை தொட்ட உடனே என்ன பண்றது, பிரம்மகத்தி தோஷம் விலகணும். சிவபெருமானை அந்த அம்பாள் வேண்டுகிறார், சுவாமி நான் என்ன செய்வது அப்படின்னு. அப்பதான் அம்மா சத்தியகிரி என்று சொல்லக்கூடிய தென்னாட்டுல ஒரு இடம் இருக்கின்றது, அதுக்கு முதல் பேர் சத்தியகிரின்னு தான் பேரு. எந்த பேரு? திருப்பரங்குன்றத்துக்கு முதல் பேர் என்னது? சத்தியகிரின்னு தான் பேரு. அந்த சத்தியகிரி என்று சொல்லக்கூடிய தலத்தில் போய் நீ தவம் செய்வாயாக. அம்பிகை அந்த இடத்துல உட்கார்ந்து அவள் திருக்கரத்தாலேயே சிவலிங்கம் அமைத்து, துர்கையினுடைய திருக்கரத்தால் சிவலிங்கம் அமைத்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்த உடனே இறைவன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தது எந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தார், அதான் ரொம்ப முக்கியமானது. திருப்பரங்குன்றத்தில் சோமாஸ்கந்தர், உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோமாஸ்கந்தர் வடிவம் எது? அது ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் பார்வதி அம்மையார், இடையில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய முகூர்த்தத்திற்கு என்ன முகூர்த்தம்னு பேரு? சோமாஸ் கந்தர், சோமாஸ் காந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமாஸ் காந்த ரூபத்தில் தான் துர்கைக்கு காட்சி கொடுத்த தலம் திருப்பரங்குன்றம். அங்கதான் துர்காதேவியாக இருக்கக்கூடிய அம்பிகை தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டாள். அந்த தலத்துல தான் நிவர்த்தி ஆனது. இது முருகப்பெருமான் அந்த சத்தியகிரியில போய் தவம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டார். இந்த வரலாறு தெரிஞ்ச உடனே ஆஹா அப்படிப்பட்ட ஒரு தலத்தை நமக்கும் நாமும், ஏன்னா அந்த தலத்துக்கு முதல் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனே அந்த குன்றாக இருக்கிறார். அதுக்கு பேர் என்னது? திருப்பரங்குன்றம். பரமேஸ்வர குன்றம் என்பது அதுக்கு பேரு. சத்தியகிரி என்பது அதனுடைய திருப்பெயர். அது கடைசியில நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, திருவே சேர்த்து திருப்பரங்குன்றம்னு ஆனது. குன்று வடிவில் அந்த இறைவனே இருக்கின்றார். அது குடவரை கோயில். அந்த கோயிலுக்கு குடவரை கோயில். இந்த மாதிரி பிரகாரம் கிடையாது. அதுல பிரகாரம் எல்லாம் அங்க உள்ள சுத்தி
இறைவனை வழிபாடு செய்ய முடியாது, பிரகாரம் சுத்தி வழிபாடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் முருகப்பெருமான் போய் பிரணவத்தை நாமே குருவாக இருந்து தன் தந்தையினுடைய திருவாயினால் கேட்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானே போய் அந்த இடத்துல தவம் செய்கிறார். முருகப்பெருமானே போய் அந்த இடத்துல தவம் செய்கிறார். சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்பேற்பட்ட சிவபெருமான் மலை வடிவத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த மலையில் போய் முருகப்பெருமான் தவம் இருந்தார். முருகன் அந்த தவம் இருந்ததை மெச்சி இறைவன் பரமேஸ்வரன் காட்சி கொடுக்கிறார். எப்ப காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தைப்பூச தினத்தன்று காட்சி கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஏதோ திருப்பரங்குன்றம் தெய்வ யானை கல்யாணம் நடந்தது, இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிலதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. அதனால தெரிந்து கொள்வதற்கு இந்த நேரம் எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இப்போ அந்த திருப்பரங்குன்ற தலத்திலே இறைவன் தைப்பூசத்தன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்து தானே குருவாக இருந்து, என்ன சுவாமி மலையில அவர் குருவாக இருக்கிறார். யாரு? முருகப்பெருமான் குருவாக இருக்கிறார். ஆனா திருப்பரங்குன்றம் தலத்தில யார் குருவா இருக்கிறது? சிவபெருமான் குருவாக இருந்து முருகப்பெருமான் என்ன கேட்கிறார்? பிரணவத்திற்கு பொருள் சொல்லுங்கள் அப்பா. நான் குழந்தை வடிவத்துல தெரியாத வயசுல இல்ல, அப்பவே தெரியும் முருகப்பெருமானுக்கு. அப்பா அம்மா என்னமா பேசுகிறாங்க, நாமும் காது கொடுத்து கேட்போமேன்னு கேட்டார். எந்த விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கணுமா? ஏன்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த தலைக்கே பிரதானம் எதுன்னா கேட்பது அவ்வளவு சிறப்பு, படிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லையா? படிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லையா? ஏன்னா படிச்சுட்டு 100க்கு 100 மார்க்கோ இல்லை 99 மார்க்கோ எடுத்துட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போடலன்னா என்ன ஆகும்? அவன் படிச்சது மொத்தமே வேஸ்ட்னு அர்த்தம். அவன் உயர கலெக்டருக்கே படிச்சிருக்கலாம், என்ன ஆச்சு? அப்பா அம்மாவுக்கு சோறு போடலன்னா அவன் படிச்ச படிப்பு வேஸ்ட்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு படித்தாலும் கூட நமக்கு என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும் இல்லையா? ஆனா கேட்டுட்டார். ஆனா அந்த படித்திருந்தாலும் கூட மீண்டும் குருவினுடைய வாயினால் முருகப்பெருமானுக்கு யார் குருவா வர முடியும்? முருகப்பெருமான் அவரே குரு, அவரே உலகத்திற்கு இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கு குரு. அது மட்டும் இல்ல, பிரம்மாவுக்கே குரு யாரான்னா அவர் தான். பிரம்மாவுக்கே குரு. சிறையில் அடைச்சி வச்சுட்டு பிரணத்துக்கு பொருள் சொல்லுங்கன்னா சொல்லல இல்லையா? அப்ப தலையில ஒரு கொட்டு கொட்டி கொண்டு போய் சிறையில் அடைச்சார் இல்லையா? அப்ப பிரம்மாவுக்கு அதுக்கப்புறமா தானே பொருள். சும்மா போடுற மந்திரம் தானேன்னு அவர் கேட்கல. எப்பவுமே இந்த சும்மா போடுற மந்திரம் நினைக்கூடாது. இந்த முன்னாடி ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதை போட்டா அடுத்து வரக்கூடிய மந்திரம் பிழை இல்லாமல் வரும், தவறு இல்லாம வரும். அதனாலதான் முதல்ல பாத்தீங்கன்னா போடுறது ஓம் சரவண பவ, ஓம் நமச்சிவாயே, ஓம் துர்காதேவி நம, ஓம் பார்வதி நம, ஓம் சரஸ்வதி நம, ஓம் வீரபத்ரா நம. இந்த ஓம் முன்னாடி போட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தை தவறில்லாம வரும்ன்றது அர்த்தம். ஏன்னா பிரணவம் முன்னாடி வந்துருச்சுன்னா அடுத்து போட்ட எதுவுமே தவறு வராது, பிழை வராது என்பது ஐதீகம். அதனாலதான் எல்லா வார்த்தைக்கும் முன்கூட்டி மந்திரம் சொல்லுகிற பொழுது அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை சேர்ப்பது. அதுக்கு அர்த்தம் இன்னொன்று விஷயமும் இருக்கு. இன்னைக்கு அது சர்க்கரையா இருக்கும், நாளைக்கு அது பாவகாயா மாறும், நாளைக்கு அது துவர்ப்பாக மாறும். இந்த மாம் விஞ்சி துவர்க்கும் தெரியுமா? அதே போல பாக்கு துவர்க்கும் அல்லவா? அந்த மாதிரி துவர்ப்பாக அது மாறும். எது? ஒரு நாளைக்கு சர்க்கரையா இருக்கும், ஒரு நாளைக்கு துவர்ப்பா இருக்கும், ஒரு நாளைக்கு உப்பா இருக்கும், ஒரு நாளைக்கு கசப்பா இருக்கும், ஒரு நாளைக்கு காரமா இருக்கும். அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளைக்கு புதிய 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 அர்த்தத்தை, புதிய புதிய வார்த்தைகளை, புதிய புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியது பிரணவம் அப்படின்னு பொருள். அப்பன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, அது எல்லாமே புதுசுன்னு இல்லை.
அது எல்லாமே பிரணவத்திற்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அந்த பிரணவத்திலிருந்து எல்லாம் பிரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பனா என்ன அர்த்தம்? புதிய புதிய ஆற்றலையும் புதிய புதிய திருவருளையும் தரவல்லது பிரணவம். அதான் விஷயமே. அப்ப அந்த காலத்துல எப்படி கும்பிட்டு இருந்தோம்? சாதாரணமா சுயம்புவாக இருக்கிற இறைவனை வழிபாடு பண்ணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? சிலை வடிவத்திற்கு எப்படி முருகர்னா எப்படி இருப்பார், சிவன்னா எப்படி இருப்பார், அம்பாள்னா எப்படி இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த இறைவனை உருவகப்படுத்தி வழிபாடு பண்றோம் இல்லையா? அப்ப கொஞ்சம் மாறுதல். இப்ப என்ன பண்றோம்? உருவத்திலும் வழிபாடு செய்து கொண்டு இறைவனை மனத்துக்குள்ளும் பூஜை செய்து வெளிப்படையாகவும் பூஜை செய்யறோம், உள்ளுக்குள்ளேயும் பூஜை செய்யறோம். இதுவும் ஏற்கனவே இருந்த முறைதான், புதுசா ஒன்றும் வந்துட போறது கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? எதை செய்தாலும் பிரணவத்திற்கு உட்பட்டுதான் செய்ய வேண்டும் என்பது பொருள். இத பொருளை சொல்லுவதற்காகத்தான் உட்கார்ந்து திருப்பரங்குன்றம் தலத்தில் முருகப்பெருமான் இறைவனை வேண்டி தவம் இருந்த தலம் திருப்பரங்குன்றம். அதுக்கு திருப்பரங்குன்றம் தலத்தை மட்டும்தான் எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. 650 படி ஏறி போனீங்கன்னா காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியும் தரிசனம் பண்ணலாம். மலை மேல போகணும். எங்க போகணும்? ஆமா, அந்த மலைக்கு மேல ஏறி போகணும். 650 படி இருக்கு அதுல. அந்த 650 படியே ஏறி போய் தரிசனம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? காசி விஸ்வநாதர் தரிசனம் கிடைக்கும், காசி விசாலாட்சியினுடைய தரிசனம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய கோயில் ஏற்கனவே சொன்ன குடவரை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்னால அங்க இருக்கக்கூடியது. அப்போ அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன கிடையாது? மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. அப்போ அந்த மூலவருக்கு அபிஷேகம் இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைலத்தை என்ன பண்ணுவாங்க? அதுக்கு உரிய தைலத்தை மட்டும் போட்டு காப்பு மாதிரி வைத்து விடுவார்கள். அவ்வளவுதான். அப்போ உற்சவருக்குத்தான் அங்க அபிஷேகம். அதே மாதிரி எந்த தலத்திலும் வேலுக்கு அபிஷேகம் கிடையாது. திருப்பரங்குன்றம் தலத்தில் மட்டும்தான் வேலுக்கு அபிஷேகம் உண்டு. வேலுக்கு தனியாக அபிஷேகம், திருப்பரங்குன்றம் தலத்துல வேலுக்கு தனியா அபிஷேகம் செய்யலாம். அது மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஏன்னா அந்த தலத்தில் மட்டும் அறுவடை வீட்டில் அந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் எதுக்கு அபிஷேகம்? வேலுக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தலத்துல மட்டும்தான் செய்யக்கூடியது. அப்பனா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் தலம் தான் திருப்பரங்குன்றம். இன்னொன்று, காட்சி கொடுத்தார் இல்லையா சிவபெருமான், அங்க இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றத்தினுடைய தலம் இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா சொக்கநாதர் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி சொக்கநாதர் தலம் இருக்கும். முதல்ல திருப்பரங்குன்றத்திற்கு இங்கிருந்து நாம ஆலய வழிபாட்டிற்கு போனோம்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய சொக்கநாதரை வணங்கிவிட்டுத்தான் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். இது இன்னைக்கும் வழக்கத்துல உள்ள ஒரு முறை. ஏன் அப்படின்னா, இந்த ஆதி சொக்கநாதர்னால தான் முருகப்பெருமான் அங்கு எழுந்தருளினார். இல்லைன்னா அங்கு எழுந்தருவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று திருப்பரங்குன்றம். பராசர முனிவர் அவர் வழிபாடு செய்திருக்கிறார். எந்த தலத்தை? திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை பராசரர். வியாச பகவான் வழிபாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி அந்த தலத்துல இன்னும் சில பேர், அதாவது பார்த்தீங்கன்னா நால்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான், சுந்தரர், நாவுக்கரசர், இவங்களால பாடல் பெற்ற தலம் என்பது அந்த தலம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத்தனை தலத்தில் இவங்க 6 பேர் கிட்டத்தட்ட அந்த தலத்தை புகழ்ந்து பாடி அருளி கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் திருப்பரங்குன்றம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமானே மலை வடிவத்துல ஒரு பக்கம் தெரிவார். சிவலிங்க சொரூபம் ஒரு பக்கம் தெரியும், ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய யானை படுத்திருப்பது போல தெரியும்.
ஒரு பெரிய யானை படுத்திருப்பது போல தெரியும். ஒரு பக்கம், அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரியுமா அந்த குன்று. அதே மாதிரி விமானம் என்று சொல்லக்கூடியது அந்த தலத்தில் கிடையாது. என்ன கிடையாது? விமானம் என்பது அந்த தலத்துக்கு கிடையாது. ஏன்னா அது குடவரை கோயில். அந்த கோயிலுக்கு உள்ளறையே யார் இருக்கிறாங்க? முருகப்பெருமான் இருக்கிறார், வள்ளி தெய்வ யானை இருக்கிறார், அதாவது தெய்வ யானை இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிறார், அதே மாதிரி துர்கை இருக்கிறாங்க, திருப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பவள வாய் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கிறார், முருகப்பெருமான் இருக்கார். இவங்க அத்தனை பேருமே கருவறையில தரிசனம் பண்ணலாம், ஒரு சேர தரிசனம் பண்ணலாம். இது வேற எந்த தலத்திலுமே கிடையாது. இப்ப மூலவர்னா மூலவர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா திருப்பரங்குன்ற தலத்தில் மட்டும் சிவபெருமான் இருப்பார், பெருமாள் இருப்பார், விநாயக பெருமான் இருப்பார், துர்கை இருப்பாங்க, முருகப்பெருமானும் அந்த தலத்துக்குள்ளரே இருப்பார். அப்பனா இத்தனை பேரையும் ஒரு சேர தரிசனம் செய்யக்கூடிய ஒரே ஒரு கருவறை. ஏன்னா இப்ப இங்க கருவறைன்னா பரிவார தேவதைகள்லாம் சுற்றும் தான் இருக்கும். எல்லா கோயிலையுமே பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்ல மற்ற தெய்வங்கள் எல்லாம் தனித்தனியாகத்தான் பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனா கருவறைக்குள்ளேயே ஒன்று சேர்த்து தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரை 650 படி ஏறி போய் மேல தரிசனம் பண்ணீங்கன்னா அங்க நக்கீரரை அடைத்து வைத்த குகை ஒன்று, இன்னொன்று மச்சமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் பெருமான் அங்குதான் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2 இடத்தையும் அங்கேயே தரிசனம் செய்யலாம். நக்கீரருக்கும் கோயில் உண்டு, மச்சமுனிக்கும் கோயில் உண்டு. எங்க? காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய இடத்துல. அதே மாதிரி அந்த தலத்துல 5 தீர்த்தங்கள் உண்டு. அந்த தலத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். 5 தீர்த்தத்துல அது மட்டும் இல்ல, கருவறையில உள்ளக்கூடிய விக்கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான குடவரை மட்டும் குடைந்ததுல மட்டும் சிலை கிடையாது. கடுகு, சர்க்கரை, மலை தேசங்களில் உள்ள மூலிகையினால் பிரதிஷ்டை அதை செய்த வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான சிலைகள் கிடையாது. கடுகு, சர்க்கரை இது 2த்தையும் ஒன்னா சேர்த்து மலைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகையும் ஒன்றாக சேர்த்து அது அத்தனையும் ஒன்றாக ஆக்கி அதற்கு பிறகு சிலை வடித்து அதுக்கப்புறம் தான் உள்ள கருவறையில வச்சிருக்காங்களாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய என்ன இல்ல, அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கெல்லாம் என்ன இல்ல, அபிஷேகம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க வந்து சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைலத்தை, குங்குமப்பூ, சில பொருள்கள் எல்லாம் சேர்த்து அரைத்து அதையே காப்பாக சாத்திடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு இங்க கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? ஆனா சந்தனாதி இதுல கடுகு எண்ணெயில இல்ல. நீங்கெல்லாம் போய் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகப்பெருமான் உள்ள இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்றீங்க இல்லையா? அந்த மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம். அந்த திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து பனமரத்தினால் ஆன பெருமானவர். இதுல ஆனவர் பனமரத்தினால் ஆன பெருமான். அதனால அவருக்கு என்னது, குங்குமப்பூவும் மற்றும் இருக்கக்கூடிய சில திரவிய பொருள்கள் எல்லாம் வச்சு அரைச்சி சந்தன காப்பு மாதிரி காப்பு மட்டும்தான் சாத்தப்படுமே தவிர அவருக்கு என்ன இல்ல, அபிஷேகம் கிடையாது. கிட்டத்தட்ட சிதம்பரம் சுவாமிகள் ஒரு 150 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இருந்த சிதம்பரம் சுவாமிகள் அப்படி என்ன நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் கூட சில ஆலயங்கள் இருக்கா? ஒரு கேள்வி வரும் எல்லா மனசுக்குள்ளேயும். ஏன்னா தினமும் நம்ம என்ன நினைப்போம், பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்களே, அப்ப அந்த முருகனுக்கும் அபிஷேகம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? 150 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக விபூதி கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த கோயில் கட்டினது, அந்த குளம் கட்டினதெல்லாம் சிதம்பரம் சுவாமிகள் அப்படிதான் கட்டினார். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே என்று சொல்லக்கூடிய திருப்போரூர் சன்னதி முறை பாடி நமக்கெல்லாம் அருள் பாலித்த அவருக்கு சிலை செய்வதற்கு காசு கிடைக்கல.
அந்த சிலையை வடிப்பதற்கு காசு இல்லை. எல்லார்கிட்டையும் போய் கேட்டா இவனுக்கு வேலை வெட்டி இல்லை, பைத்தியம்னாங்க. என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த நோய் தீர்ப்பதற்கு, குறை தீர்ப்பதற்கு விபூதி கொடுத்தார். அவங்களா சில காணிக்கை கொடுத்தாங்க. அதுல செய்யலாம்னு பார்த்தா முடியல. அப்பதான் கனவுல வந்து சொன்னார், அப்பா பெரும் வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துல ஒரு கட்டம் மிதந்துட்டு வர, அதுல என்ன செஞ்சு நீ வழிபாடு செய் அப்படின்னு முருகப்பெருமான் கனவுல வந்து சிதம்பரம் சுவாமிகளுக்கு சொல்லி, அந்த சிதம்பரம் சுவாமிகள் பனமரத்தினால் ஆன முருகப்பெருமானைத்தான் மூலவராக வச்சிருக்கிறோம். பேசும் தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான்.